பெற்றோர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ நான் ஒரு சின்னோடு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையின் வழியாக நம்ம சில உண்மைகளை தெரிஞ்சுக்கலாம். ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் என்ன பண்ணுறாங்க, மாணவர்களுக்கு மதிப்பெண்களை கொடுக்குறாங்க. அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, முதல் மதிப்பெண் அந்த தர வரிசையில் மதிப்பெண் கொடுக்குறாங்க, பேப்பரை கொடுக்குறாங்க. மதிப்பெண் எவ்வளோ வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. முதல் மதிப்பெண் பெற்ற மாணவன் வாங்குறான். வாங்குறப்ப எல்லாருமே உற்சாகமாக கைதட்டுறாங்க. அடுத்து இரண்டாவது மாணவன் அந்த அடுத்த மார்க்கு இதே மாதிரி தர வரிசையில் கொடுத்துட்டு வராங்க. எல்லாரும் ஃபர்ஸ்ட் மாணவனுக்கு கைத்தட்டினவங்க அடுத்த மாணவன் கைத்தட்டப்ப கொஞ்சம் குறைஞ்சிச்சு எண்ணிக்கை. அடுத்து மூணாவது மாணவன் வாங்குறப்ப இன்னும் கொஞ்சம் எண்ணிக்கை குறைஞ்சிட்டே இருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு மாணவனுக்கும் மதிப்பெண்கள் வழங்கும் பொழுது என்ன செய்யறாங்க, மாணவர்களுடைய கைத்தட்டல் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஃபர்ஸ்ட் ஆர்வமாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. அப்புறம் ஆனால் ஒரே ஒரு மாணவன் மட்டும் கைத்தட்டிகிட்டே இருக்கான். கடைசியாக மதிப்பெண் பெற்ற ஒரு மாணவன் வரான். அவன் தான் லாஸ்ட் மார்க் எடுத்துருக்கான் அந்த வகுப்பறையில். அவன் வாங்க வரான். வாங்க வரப்ப யாருமே கைத்தட்டலை. அப்போ அவன் அப்படியே கஷ்டத்தோட போய் நின்று வாங்குறான். அவன் தான் ஆனால் எல்லா மாணவர்களும் கைத்தட்டினான். முதல் மதிப்பெண் எடுத்தவன் வரைக்கும், அவனுக்கு முன்னாடி மதிப்பெண் எடுத்த வரைக்கும் கைத்தட்டிக்கிட்டே இருக்கான். அப்புறம் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவன் யோசிக்கிறான், இவன் நமக்கு கை தட்டினாலே இவனை கை தட்டுவோம் அப்படின்ட்டு. உடனே அவன் ஃபர்ஸ்ட் கை தட்ட ஆரம்பிச்சான். அடுத்து இரண்டாவது மதிப்பெண் எடுத்தவன், ஆகா இவன் நமக்கு கை தட்டிட்டு இருந்தானே, சரி இவனுக்கு அடிக்கொண்டு கை தட்டுறாங்க. இதை பார்த்தீங்கன்னா கடைசியா மதிப்பெண் எடுத்தவனுக்கு எல்லா மாணவர்களும் கை தட்டுறாங்க. முதல் மாணவன் கொஞ்சம் பேரு, இரண்டாவது மாணவன் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வருது அந்த சராசரி. கடைசி மாணவன் கடைசியாக இருக்கிறதே ரொம்ப லோயஸ்ட் மதிப்பெண் பெற்ற மாணவனுக்கு அனைத்து மாணவர்களும் கை தட்டுறாங்க. அவனுக்கு ரொம்ப இது நம்ம மார்க்கே கம்மியாக எடுத்துக்கோ, எல்லாரும் போய் நம்மளை போய் என்கரேஜ் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கெட்டியாக ஃபீல் பண்ணுறோம். ஆனால் அப்போ தான் ஒரு விஷயம் புரியுது. என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம இதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாராட்டு கிடைக்குதே அப்படின்னு சொன்னால் நம்ம இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக செய்கிற மாணவர்களும் இருக்காங்க. அப்போ இந்த கதையின் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கடைசி மதிப்பெண் பெற்றான் பார்த்தியா, அந்த மாணவன் என்ன செய்யறான், அவனுக்கு கொஞ்சம் கூச்சமாக ஆயிடுது. அதுக்கு பிறகு அவன் என்ன பண்ணுறான், அடுத்த இதில் முதல் 10 ரேட்குள்ள மதிப்பெண் எடுக்கிறான், முயற்சி எடுத்து நல்ல மதிப்பெண் எடுக்கணும், நம்மளை பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாராட்டுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காக அவன் என்ன பண்ணான், முயற்சி எடுத்து படிக்க ஆரம்பிச்சான். இப்போ இந்த கதையின் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்ன, சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா பாராட்டினோம்னா அவன் கொஞ்சம் உற்சாகமாக என்ன செய்வான், படிக்க ஆரம்பிச்சிருவான். அந்த வழியிலுமே நம்ம படிக்கலாம். கல்வியை எந்த வழியில வேணாலும் படிச்சுக்கலாம். பாராட்டுறாங்க நம்மளை, ஐயோ நீ நல்லா படிடா உனக்கு அப்படின்னு சொல்லி உற்சாகமாக ஆசிரியர் கைத்தட்டி சொல்லும் பொழுது அவன் என்ன பண்ணுறான், முயற்சி எடுக்கிறான். அந்த முயற்சி தான் நமக்கு தேவை. முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். நன்றி.